ஈரானின் கராஜ் நகரில் அமைந்துள்ள அந்நாட்டின் மிகப்பெரிய பாலங்களில் ஒன்று நடத்தப்பட்ட சக்தி வாய்ந்த வான்வழி தாக்குதலில் முற்றாக தகர்க்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பரபரப்பான வீடியோ காட்சியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் பாலம் தீப்பற்றி எரிந்து பாரிய புகைமூட்டத்துடன் சிதறி விழுவது தத்ரூபமாக பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் தங்களுக்கு தெரியாது என தெரிவித்திருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த பதிவு இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவே பொறுப்பு என்பதை சுட்டிக்காட்டுவது போல் அமைந்துள்ளது. ஈரானின் மிகப்பெரிய பாலம் சிதறிவிட்டது, இனி இதனை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது, இன்னும் பல நடவடிக்கைகள் தொடரும் என ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். மேலும் ஈரான் ஒரு பெரிய நாடாக எஞ்சியிருக்க வேண்டுமானால் தாமதமாவதற்கு முன் உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என அவர் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கராஜ் நகரில் உள்ள இந்த பாலம் ஈரானின் போக்குவரத்து மற்றும் இராணுவ நகர்வுகளுக்கு மிக முக்கியமானது என்பதால் இதன் அழிவு அந்த நாட்டிற்கு பாரிய பின்னடைவாக கருதப்படுகிறது.